Hi students, welcome to number tuition 10th max exercise 2.1 ல 9th sum பார்க்கலாம். A positive integer when divided by 88 gives the remainder 61. What will be the remainder when the same number is divided by 11? இது ரொம்ப சிம்பிளான சம் 2 மார்க்ஸ் சம்மா கேட்கலாம். லிசன் பண்ணுங்க. சொல்யூஷன் போட்டுட்டு அவங்க கொடுத்திருக்கிறத வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கோங்க. x equal to 88y plus 61 ன்னு எழுதிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன், பை EDA மெத்தட்ல 61 வந்து வெளியே போட்டிருக்கேன். ஈக்குவல் டு இங்க 11 சொல்லியிருக்காங்க இல்லையா, டிவைடட் பை 11, அதனால 11 போட்டிருக்கேன். 61 11 ஆல் டிவைட் பண்ணுங்க. 11 5s are 55, 61ல 55 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 6. அப்போ Q வந்து 5, ரிமைண்டர் வந்து 6. Q இருக்க இடத்துல 5 போடுங்க, இன்டூ 5 பிளஸ் ரிமைண்டர் 6. அவங்க என்ன கேட்கறாங்க, ரிமைண்டர் தான் என்னன்னு கேட்கறாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு 6ன்னு. ரிமைண்டர் 6. இதுதான் ஃபைனல் ஆன்சர். 10th sum பாருங்க. Prove that two consecutive positive integers are always co-prime. First co-prime னா என்னன்னு பாருங்க. x-க்கும் y-க்கும் ஒரு காமன் ஃபேக்டர் வந்து 1ன்னு வந்ததுன்னா அது co-prime. இப்ப சொல்யூஷன் பாருங்க. let the two consecutive positive integers, ரெண்டு consecutive positive integers னு சொல்லிட்டாங்க क्वेश्चनல. அதை என்னன்னு எடுத்துக்கலாம்னா i-னும் i+1னும் எடுத்துக்கலாம். நான் இங்க ஆல்ரெடி சொன்னல co-primeனா x, y அதோட ஃபேக்டர் எப்படி இருக்கும்னா 1ன்னு வரணும். இப்போ அவங்க பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் சொல்லி இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும், i equal to 1 2 3 நேச்சுரல் நம்பர்ஸ் அப் டு போயிட்டே இருக்கிறதுனால இந்த டாட்டட் லைன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ 1 இஸ் ஆட் நம்பர், அதர் நம்பர் இஸ் ஈவன் நம்பர். ஆமா, இப்போ பாருங்க, இது வந்து ஆட் நம்பரா இருந்ததுன்னா இது ஈவன் நம்பர், அதே மாதிரி இது ஆடு இது ஈவன், இந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ HCF of two consecutive number is 1, hence proved. இந்த மாதிரி நீங்க ஸ்டேட்மெண்ட் எழுதி காட்டணும். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2.1 எக்ஸசைஸ் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.